சரிங்க. போன வீடியோக்கு முன்னாடி வீடியோ ஏடிஎஸ்எல் கம்பெனியை பற்றி நான் ரிவ்யூ போட்டதில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. பிஇ, ஆர்ஓசி, ஆர்ஓஇ, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் பேசிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தான் நான் வந்து கம்பெனிஸில் வாங்குவேன். நான் வாங்குகிற கம்பெனிஸை வந்து நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி தான் நான் அந்த கம்பெனியை பற்றியே பேசுவேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற கம்பெனி பற்றியும் பார்த்திங்கன்னா ஸ்கை கோல்டு. அதுவும் என் போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாளாக இருக்குது. அதோடய ஃப்யூச்சர் பிளான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசலான்னு இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ அவருக்கு சொல்ல வந்தது இதுதான். அதாவது இப்போ நீங்கள் ஆர்ஓசி எந்த நம்பர் இருந்தால் பெஸ்ட்டுங்கிறீங்க. இப்போ சில பேர் வந்து ஆர்ஓசி வந்து 10க்கு மேலே தான் நல்லது, 20க்கு மேலே தான் நல்லதும்பாங்க. ஆர்ஓஇ அதே மாதிரி 15, 20 ஒரு நம்பர் வச்சுருக்கிறாங்க இல்லையா. அது எதை பேஸ் பண்ணி அது பெஸ்ட் நம்பர், இது ஒஸ்ட் நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கமெண்ட்லேயும் கூட சொல்லியிருப்பேன். இப்போ விஜய் கெடியா அந்த கிரீவ்ஸ் காட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் பிஇவே இருக்காது, ஏன்னா இபிஎஸ்ஸே இல்லை, நெகட்டிவ் ப்ராஃபிட்டு. ஸோ அவங்க எப்படி அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஸோ நான் அதுதான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபார்வேர்ட் லுக்கிங் இன்ஜினு. இந்த கம்பெனி அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில் அடுத்த 5 வருஷத்தில் என்னவாக போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் இன்றைக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறதுங்கிறது வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் அதை நெகோஷியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க, டிமார்ட் எடுத்துக்கோங்க, டிக்ஸான் எடுத்துக்கோங்க, நிறைய கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அவங்களோட பிளானை கரெக்டாக தெரிஞ்சு ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ கம்மிங் டு ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட் நம்பர் நான் சொல்லுவேன்னா, ஒரு 10, 15 நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 3 பண்ணிகிட்டு இருக்கிறது நாளைக்கு 5 பண்ணுது, அடுத்த 2 வருஷத்தில் 15 பண்ணுது. இந்த மாதிரி இன்க்ரிமெண்டலாக போகுது பார்த்திங்களா, அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ரெடியூஸ் ஆனாலும் ஏன் ரெடியூஸ் ஆகுங்கிறத பார்க்கணும். இப்போது 15லேருந்து அவங்க 12க்கு வராங்கன்னா, அவங்க இப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ரிசர்வ்ஸில் கை வச்சுருந்தாலோ அந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கரெக்டுங்களா ஆர்ஓஇக்கு. ஸோ அந்த டினாமினேட்டரில் அடி வாங்குச்சுன்னா கண்டிப்பாக ஆர்ஓஇ அடி வாங்கும். பட் அவங்க ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்காக அதை பண்ணுறாங்க, அவங்க கேப்பெக்ஸ்க்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. கரெக்டுங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் மைண்டில் இந்த நம்பர் தான், பிஇனா எனக்கு 30 கீழே இருக்கணும், 50 கீழே இருக்கணும், ஆர்ஓசின்னா இவ்வளோ இருக்கணுங்கிறத எடுத்துருங்க. அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்து நீங்கள் ஒரு கொறி போட்டு ஃபில்டர் பண்ணலே எடுக்கணுன்னா அது வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் கிடையாது. நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி. பட் அதனால அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து மணி மேக் பண்ணவே முடியாதுங்க. ஸோ கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணணும். நீங்கள் எந்த கம்பெனி எடுத்தாலும் ஸ்டடி தான் பண்ணணும். ஏன் ஆர்ஓஇ இந்த நம்பர், ஏன் ஆர்ஓசி இந்த நம்பரு, ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் குறைஞ்சிருக்கு, ஏன் ப்ரொமோட்டர் வந்து ஷேர் ஹோல்டிங்கு குறைச்சிருக்கிறாரு, ஈக்விட்டி டில்யூஷனாலே இல்லை நிஜமாலுமே விற்றுருக்கிறாரா, இந்த மாதிரி. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டியே வச்சுங்களேன், 1 கீழே இருந்தால் நல்லதும்பாங்க. சரி 1.5 இருக்குது, என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா. அதுக்கான ரீசனை நமக்கு அந்த ரீசன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் பிகாஸ் அது அந்த நம்பர் இருக்கிறதுனால. பெக் ரேஷியோ சொல்லுவாங்க 1 கீழே இருக்கணும். பீட்டர் லிஞ்ச் தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கும் 1 கீழே இருக்கணும் அப்படின்னு. பட் இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் அது யூஎஸ்க்கு ஓகே. இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள். அது எவ்வளோ க்ரோ ஆச்சு, ஷேர் ப்ரைஸ் எப்படி ஏறிச்சு, அப்போது வந்து நீங்கள் பெக் ரேஷியோ எனக்கு 1க்கு மேலே இருக்குதுன்னு நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டுங்களா. ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக ப்ரைஸ் கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் சஸ்டைனபிள் க்ரோத் ஏர்னிங்ஸ் இருக்காங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்ரிக்கு. அந்த மெட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் நிறைய பணம் பண்ணலாம் இங்கே. ஸோ அதுதான் கரெக்டான வழியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நான் நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே ஒரு வீடியோ ஒன்று சொல்கிறேன். இந்த சோனியா ஷெனாய்னு சொல்லிட்டு இது ஜெரோதா கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூ. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இவரோட அப்ரோச் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு, ஏன்னா என்னோடய அப்ரோச் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறதுனால. இவங்க இந்த ஸ்டாலின் அசன் மேனேஜ்மெண்ட்டோட அமித் ஜெஸ்வானி கூட இவங்க சோனியா வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. இதை பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா. இது ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கான ரிவ்யூ பார்த்துடலாம் ஸ்கை கோல்டு. ஸோ லெட்ஸ் கோ டு ஸ்கை கோல்டு. ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 25+ இயர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க வந்து 2000+ ஜுவல்லரி ரீட்டைல்ஸ் கூட டைப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா B2Bன்னு என்னென்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது இவங்க பிஸ்னஸுக்கு கொடுப்பாங்க. என்னோடய சேனலோட முதல் வீடியோ ஆர்பிசி ஜுவல்லர்ஸ்,
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க B2B தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனி இது. நான் வந்து RBC ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்கை கோல்டு ஹோல்ட் பண்ணுறேன். ஸ்கை கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் GRTயை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் கரெக்டுங்களா? அவங்களாம் இவங்களோட கிளைண்ட்டு தான். லெட்ஸ் கோ டு தர் PPT. ஓகே, இங்கே பாருங்கள், சென்கோ தெரியும், ஜோய் ஆலுகாஸ் தெரியும், உங்களுக்கு மலபார் தெரியும், கல்யாண் தெரியும், கசானா தெரியும், வைபவ் தெரியும், DP, PNG, லலிதா, தங்கமயில், ஜோஸ். ஸோ உங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சது. ஓகேங்களா? இவங்க எல்லாமே இவங்களோட கிளைண்ட்ஸுங்க. இவங்க டிசைன் பண்ணுற ஜுவல்லரியை இவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே இவங்களோட கிளைண்ட்டு. நவ் லெட்ஸ் கோ பேக் டு தி நோட்ஸ். ஸோ ப்ரொமோட்டரோட ஷேர் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். 58ங்கிற மாதிரி இருக்கு கரெக்டுங்களா? 73லேருந்து 58 வந்துருக்காங்க. என்னடா இவங்க சேல் பண்ணுறாங்களான்னா இல்லைங்க, இது வந்து ஈக்விட்டி டில்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1:10 கொடுத்துருந்தாங்க போன வருஷம் ஷேர். ஓகேங்களா? ஸோ அதில் டில்யூட் ஆனது தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 79 lakhsலேருந்து 8.5 crore வரைக்கும் இவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் செப்டம்பர் 2023 டு டிசம்பர் 24. ஓகேங்களா? இவங்களோட ஹிஸ்டாரிக் க்ரோத்து பாருங்கள். இது வந்து இவங்களோட ஹிஸ்டாரிக் க்ரோத்துங்க. ஃபினாமினலாக இருக்குல்ல? ஸோ அதனால தான் மார்க்கெட் 50 PE கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா 46 ரெவன்யூ க்ரோத்து. இந்த 23 to 24 கம்பேர் பண்ணிங்கன்னா 50 மார்ச் 24லேருந்து இந்த TTM வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களோட ரெவன்யூ க்ரோத்து. பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஓகே, இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆதித்யா பிர்லா ஜுவல்லர்ஸ் புதுசாக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப்பு அவங்களுக்கும் இவங்க கிளைண்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி BN கேட்ஸில் இவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் இவங்களுக்கு புது கிளைண்ட்டாக ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ஜாஸ்தி, ஒன்றுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் இவங்களோட கிரெடிட் ரேட்டிங்கை ஸ்டேபிள் A, இந்தியா A- ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா A2+ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களோட கிரெடிட் ரிஸ்க்கோட தன்மையை காட்டுது, இவங்க ப்ராப்பராக பே பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்த் வச்சு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க புதுசான நிறைய ஜுவல்லரி செக்மெண்ட்குள்ளே போகிறாங்க. இந்த 18K கோல்டு இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக வாங்குறது 20K கேரட் கரெக்டுங்களா? அந்த 916 நகை. இவங்க வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 18K அந்த இதுலேயும் போகிறாங்க. லேப் க்ரோன் டைமண்ட்டும் போகிறாங்க, நேச்சுரல் டைமண்ட் இதுலேயும் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தோம்னா இவங்க 270 crores வந்து இது பண்ணுறாங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட பிளான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது ஆப்வியஸாக. ஸோ இவங்க ஜியாகிரல் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே UAE, மிடில் ஈஸ்ட்டு, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இதுக்கும் இவங்க போகணுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெக் ஆஃப் க்ரோத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்க வந்து 270 crores வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் டிஐஸ் கூட இவங்க பார்ட்னர்ஷிப், இவங்கள பேங்கிங் பார்ட்னர்ஸ் இவங்களோட வச்சு இவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பார்ப்போம் ரைட் சைடில் இருந்தது. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் 25 years எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த ஸ்கை கோல்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரொமோட்டர் சைட்லேருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். பட் ஸ்கை கோல்டு அப்படிங்கிற ப்ரைவேட் லிமிடெட் இவங்க ஆரம்பித்து இவங்க கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 19 years எக்ஸ்பீரியன்ஸு. 500+ எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. 81K ஸ்கொயர் ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது இவங்கள்ட்ட. ஸோ இவங்க மைல்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கோல்டு 2005 ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக 2008 மாறினாங்க. அதுக்கப்புறம் இவங்க BSc SMEயாக வந்துருக்குறாங்க 2018. ஸோ SMEங்கிறது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸு. நீங்கள் லாட்டாக தான் ஷேர்ஸ்லாம் அங்கே வாங்க முடியும். ஸோ 2023 இவங்க வந்து மெயின் போர்டாக மாறி இருக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம இப்போ ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி 1-2 ஷேர் கூட வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மெயின் போர்டு கம்பெனியாக மானது 2023. 2024 இவங்கள்ட்ட 9 lakh ப்ராடக்ட் SKU. ஸோ இவங்கள்ட்ட டோட்டலாக அந்தளவுக்கு வந்து SKU இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமு. 7 to 10 days உங்களுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க அவங்க டிசைனை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். இவங்க 3D பிரிண்டிங் மிஷின்ஸு ஃப்ரம் ஜெர்மனிலேருந்து, இட்டாலியன், US வந்த மெஷினரிஸ் வச்சு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே இவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இவங்க R&D சைடு இது எல்லாமே வந்து பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ கிளைண்ட்டை வந்து இவங்களால் ரிட்டைன் பண்ண முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆரம்பித்து டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் இது எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். ஒரு நகையை வந்து ஃபஸ்ட்டு 3D பிரிண்டில் மோல்ட் பண்ண ஆரம்பித்து டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் இருக்கிற அவங்களோட ஒர்க் ஃப்ளோ. இது குவாலிட்டி ப்ராசஸ். இவங்க என்னெல்லாம் குவாலிட்டி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்கிறது இது இவங்களோட ப்ராடக்ட்டு. இது எல்லாமே கோல்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு.
இது இவங்க சப் பிராண்ட்ஸை வச்சுருக்கிறாங்க. இதில் அதாவது எனக்கு இந்த வெரைட்டியில் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு சப் பிராண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து எனக்கு இந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஷாயிலேருந்து எனக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சப் பிராண்டாக அவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட கிளைண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவங்களோட குளோபல் ஸ்டோர்ஸ்லேயும் இவங்க இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க USA, அலாஸ்கா, யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்டு, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, தாய்லாந்து, இது எல்லாத்துலேயும் சிங்கப்பூர், மலேசியா, இதில் எல்லாத்துலேயுமே இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதெல்லாம் வந்து இவங்க நிறைய ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க டிசைன்ஸை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட மும்பை ஃபெசிலிட்டியில் இருக்கிற அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இப்போ அப்கமிங் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து February 28 வராங்க. பெங்களூரில் வந்து 21 மார்ச். இதெல்லாம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸு. புது டிசைன்ஸ்லாம் இவங்க வந்து இந்த எக்ஸ்போவில் கொண்டு போய் காட்டுவாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸை இது மூலிமா அவங்களால உள்ளே ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட FY 27 க்ரோத் பிளானு. ஸோ இவங்க FY 27 பார்த்தீங்கன்னா 6,300 அளவுக்கு இவங்களோட சேல்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட் மார்ஜின் வந்து 3% அளவு சொல்லியிருக்காங்க. ROCயை 25% மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ 3% ஆஃப் 6,300. ஓகேங்களா. இது எவ்வளோங்கிறது பார்த்துடலாம். ஸோ இவங்க பேட் க்ரோத் வந்து 3% நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 6,300 இவங்களோட சேல்ஸாக இருக்குது. இவங்களோட பேட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க இன்ட்டு 0.03. ஓகேங்களா. ஸோ 189 வருது. 189 ப்ராஃபிட்டாக இருந்தால் இவங்களோட EPS எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணிடலாம். EPS வந்து டிவைடட் பை 14.6. ஸோ 13 அளவுக்கு இவங்க EPS வரும். ஸோ இவங்களோட க்ரோத் வச்சு பார்க்குறப்போ இவங்க கரண்ட்டாக 50 PE இருக்கிறாங்க. நான் அந்த PE நான் கொடுக்குறேன். ஸோ 647. ஓகேங்களா. இவங்களோட க்ரோத்தில் வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க. நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் நல்லாவே இறங்குச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணுவேன். சின்ன ஒரு 5%, 10% ஆட் பண்ண மாட்டேன். பட்டு லாஸ்ட் டைம் இறங்குச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட்டே டவுனாக இருந்தப்போ. இப்போ இந்த இடத்துலலாம் நான் நல்லா ஆட் பண்ணேன், இந்த இடத்துலலாம் ஆட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இறங்குச்சுன்னா மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து யூஸ்வலாக மார்க்கெட்டில் நடக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து என்னோடய வியூங்க. ஸோ இவங்க போகிற ஸ்பீடை வச்சு பார்க்குறப்போ, இவங்க மேனேஜ்மெண்ட் ஆக்டிவாக இருக்கிறத வச்சு பார்க்குறப்போ, பாஸ்ட் க்ரோத்து இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க வந்து 13 rupees EPS போவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ 50 PE இல்லைனா கூட ஒரு 40 PEனா கூட இன்னுமே வந்து இவங்களோட ப்ரைஸ்க்கு வந்து இன்னும் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. நிறையா கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் பிளான் இன்டாக்டாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் டவுட் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.